என்றைக்கும் இல்லாத திருநாளா என் புருஷன் வந்து என்னம்மா எப்பயுமே சின்னதாக கோலம் போடுறியே நல்லா பாதி தெருவுக்கு மடக்கி ஒரு கோலம் போடு பார்க்கலாம் அப்படின்னாரு. அது எப்படிப்பா பாதி தெரு மடக்கி கோலம் போட முடியும் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் எல்லாம் என் அண்ணன் தம்பி வீடு தானே, சேர்த்து மடக்கி போடு பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அண்ணன் ஒய்ஃபையும் தம்பி ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வாங்க களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அவ்வளோ நீட்டு கோலம் போடணுன்னா கண்டிப்பாக எங்களால் முடியாது. அதனால் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம், கலர் போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக கோலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். சரி கோலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமே, நம்ம தெருவில் நிறைய 2 வீலர் போய்கிட்டே இருக்கோம், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். அப்புறமா சரி ஓகே, இந்த சைடு மட்டும் கோலம் போடலாம், நடு பிளேஸை காலியாக விடலாம், ஃபைனலாக நடுவில் போட்டுக்கலாம், எல்லா 2 வீலரும் போய் முடித்த உடனே அப்படின்னு நினச்சிட்டு 2 ஓரமும் கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் மட்டும் காலியாக விட்டோம். அட என்னடா இந்த மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு 50 2 வீலர் போகிற எங்கள் ரோட்டில் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 2 வீலர் கூட வரலங்க, மொத்தமும் கார் தான் வந்துச்சு. இதில் என்ன விஷயம்னு கேளுங்க, நாங்கள் நடுவில் காலியாக விட்டோம் பாருங்கள், அந்த இடம் மட்டும் ரொம்ப சேஃபு. ஆனால் நாங்கள் 2 பக்கமும் போட்ட கோலம் இருக்குது பாருங்கள், ஃபுல் டேமேஜ். என்ன பண்ணுறது, திருப்பி ஆல்ட்ரேஷன் தான், திருப்பி ஆல்ட்ரேஷன் பண்ணி திருப்பி கலரை போட்டு யப்பா பெண்டு கண்டுடுச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கோலம் அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. சின்ன சின்ன கோலத்தை தான் ஜாயின் பண்ணோம், ஆனால் செம்ம அழகாக வந்துச்சு. 2 சைடு கோலம் போட்டு நடுவில் இடத்த காலியாக விட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அழகாக எழுதணும். எழுதி முடிச்சுட்டு பார்த்தோம். ஆனால் அப்போ தாங்க ஒரு யோசனை வந்தது. சாதாரணமாகவே எங்கள் தெருவை பெருக்க முடியாது, இவ்வளோ பெரிய கோலத்தை போட்டு கலரை கொட்டினா இதை நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடணும் போல இருக்குது. யப்பா என்னடா பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் யோசனை பெருசாக போயிடுச்சு. ஆனால் கோலம் வேறு லெவலு, பார்க்கும்போதே தெரிதில்ல, செமையாக கோலத்தை முடிச்சிட்டோம். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கோலத்தை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒரு செல்ஃபி தான். அதை வச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோலத்தில் நின்று ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு சரி ஓகே ஃபைனலாக எல்லா சோதனையும் தாண்டி கோலத்தை வெற்றிகரமாக போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு. அதுவும் சாதாரண ட்விஸ்ட் இல்லைங்க, பெரிய ட்விஸ்ட்டு. கோலத்தை முடிச்சுட்டு எழுந்துக்கிறோம், ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க மழை. உங்கள் வீட்டு மழை இல்லை, எங்கள் வீட்டு மழை இல்லை. கடன்னு எடுங்க செல்ஃபி, ஆளாளுக்கு அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது நம்ம கோலம் இருக்கட்டும், ரோட்டில் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு வாசலில் போய் நின்று பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கோலம் ஒரு வழி. ஓகே ஆனாலும் கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்களா, அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கோலம் போட்டு மறுநாள் எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த வேலையே இல்லாமல் மழை மொத்தமாக க்ளீன் பண்ணிடுச்சு. ஓகேயா, ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் இந்த நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. பாய்.